Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் CMA Inter December 2022 கொஸ்டின் பேப்பர்ல பர்టిక్యులரா CMFM பேப்பர் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இந்த கொஸ்டின் பேப்பர்ல மார்ஜினல் காஸ்டிங் சம் 9 மார்க்ஸ் சம். இது மார்ஜினல் காஸ்டிங்னாலே ரொம்ப சிம்பிளான ஈஸியான டாபிக் தான். பட் இந்த கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருந்ததுங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சரை நம்ம சால்வ் பண்ணுறது எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். CMFM பேப்பர் அப்படின்னாலே ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3-4 எக்ஸாமாகவே ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள ஒரு பேச்சு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் அது டஃப்பாக இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த சின்ன ட்விஸ்ட்டு எங்கே வச்சுருக்காங்கங்கிறத ஸ்டூடெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அந்த டஃப்பான கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக மாறிடும். அந்த மாதிரி தான் இந்த கொஸ்டினில் எந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும், என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது, எப்படி இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணிக்கலாம். AGT Limited manufactures a product currently utilizing 50% capacity. இப்போ 50% கெப்பாசிட்டியில் தான் அந்த கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு. டேர்ன் ஓவர் 18 lakhs rupees. ஒரு யூனிட்டு 100 rupeesனு செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இதிலேருந்தே நமக்கு 18,000 யூனிட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். PV ரேஷியோ 40%. PV ரேஷியோ 40%னா வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ என்னவாக இருக்கணும்? வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ 60% இருக்கணும். காஸ்ட் டேட்டா டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் பெர் யூனிட்டு, வேஜஸ் பெர் யூனிட்டு, வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ் பெர் யூனிட்டு, இது எல்லாமே பெர் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது செமி வேரியபிள் ஓவர் ஹெட்ஸு, ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. செமி வேரியபிள்னால் என்ன? ஒரு பார்ட்டு ஃபிக்ஸடாகவும் ஒரு பார்ட்டு வேரியபிளாகவும் இருக்கும், ரெண்டும் கலந்துருக்கும். இப்போ இதில் வேரியபிள் அண்டு ஃபிக்ஸட் ரெண்டு இருக்குது. தனியாக ஃபிக்ஸடு மட்டும் இருக்கிற ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸு 2,40,000 கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினில்? டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் அட் 50% கெப்பாசிட்டி லெவல். இப்போ இருக்கிற அந்த 50% கெப்பாசிட்டி லெவலில் டோட்டல் ஃபிக்ஸடு காஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் நமக்கு என்ன வேணும்? ஆல்ரெடி ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸ் 2,40,000 தெரியும். இந்த செமி வேரியபிள் ஓவர் ஹெட்டில் ஃபிக்ஸடு காஸ்ட் எவ்வளவோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணினா அதுதான் டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட். செகண்ட் கொஸ்டின், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி சோல்டு டு ஏர்ன் அ ப்ராஃபிட் ஆஃப் 28 rupees பெர் யூனிட். ஒரு யூனிட்டுக்கு 28 ரூபா ப்ராஃபிட் வரணும்னா எவ்வளவு யூனிட்ஸு அவங்க சேல் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. தேர்டு கொஸ்டினில் செல்லிங் ப்ரைஸை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ராஃபிட்டு 80% ஆக்டிவிட்டி லெவலில் 25% ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ப்ராஃபிட் கிடைக்குதா இருந்தால் இதுக்கு செல்லிங் ப்ரைஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும்? இதில் ஃபிக்ஸடு போர்ஷன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டுங்கிறது 53,85,600. இதில் ஒர்க்கிங் கேபிட்டல் போர்ஷன் 20% ஆஃப் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் காஸ்ட்டு, டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் 50% கெப்பாசிட்டி லெவல். ஆல்ரெடி கொடுத்துருக்கிற ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸோட வேரியபிள் செமி வேரியபிள் ஓவர் ஹெட்ஸில் இருக்கிற ஃபிக்ஸடை ஆட் பண்ணணும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி நமக்கு வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ தெரியும், 60%ன்னு தெரியும். இப்போ டோட்டல் காஸ்ட் என்னன்னு பார்ப்போம். டோட்டல் காஸ்ட் அப்படின்னா இந்த வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் கொடுத்துருக்காங்கல்ல, 30 + 20 + 8, அப்போ 58 பெர் யூனிட். இது டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டு. இந்த அமௌண்ட்டு 58 இன்டூ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளவு? 18,000 யூனிட்ஸ். இதுக்கான அமௌண்ட்டு எவ்வளவு வருது? இது 10,44,000 வருது. அடுத்தது இந்த 96,000 செமி வேரியபிள் அண்டு ஃபிக்ஸடில் ஒரு 2,40,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணினோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது? 13,80,000. இது என்னது? டோட்டல் காஸ்ட்டு. இப்போ இந்த டோட்டல் காஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சாச்சு. வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு? சேல்ஸில் 60% வேரியபிள் காஸ்ட். இப்போ வேரியபிள் காஸ்ட்டுங்கிறது 60% ஆஃப் 18 lakhs. இது அமௌண்ட் எவ்வளோ வருது? 10,80,000 வருது. ஸோ இது போக மீதி இருக்கிறது என்னது? ஃபிக்ஸட் காஸ்ட். இப்போ டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் 3 lakhs rupees. அவ்வளவுதான். இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நமக்கு தெரிஞ்சாச்சுன்னா போதும். கொடுத்துருக்கிற
இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா டோட்டல் காஸ்ட்டை கண்டுபிடிச்சு வேரியபிள் காஸ்ட்டை கண்டுபிடிச்சு ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை ஃபிக்ஸட் காஸ்ட்னு போட போகிறோம். ஸோ இப்படி ஃபிக்ஸட் காஸ்ட்டு இந்த மெத்தட்லேயும் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு மெத்தடும் உங்களுக்கு இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்கிறேன். அதாவது இங்கே வேரியபிள் காஸ்ட்டு வந்து 60%ன்னு சொல்கிறாங்கல்ல. செல்லிங் ப்ரைஸ் 100, வேரியபிள் காஸ்ட்டு அதில் 60%னா 60 ருபீஸ். பட் இங்கே நமக்கு வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு, 58 தான் வந்தது. அப்போ அந்த ₹2 வேரியபிள் காஸ்ட்டுங்கிறது செமி வேரியபிளில் இருக்குது. இப்போ டோட்டலாக 18,000 யூனிட்ஸ் அப்படின்னா அதுக்கு ₹2 ஒரு யூனிட்டுக்கு செமி வேரியபிளில் வேரியபிள் போர்ஷன்னா ₹36,000 வேரியபிள் காஸ்ட்டு வரும். அப்போ மீதி இதில் இருக்கிறது ஒரு 60,000 ஃபிக்ஸட் காஸ்ட்டாக இருக்கும். இப்போ 36,000 ப்ளஸ் ஒரு 60,000 இப்படி போடுறப்ப இது ஃபிக்ஸட், இது வேரியபிள். அப்போ இந்த 60,000 ப்ளஸ் 2,40,000 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணியும் 3 lakhs அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸட் காஸ்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 மெத்தட் இருக்குது, 2 விதமாக உங்களுக்கு எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். கால்குலேட் த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி சோல்டு டு ஏர்ன் அ ப்ராஃபிட் ஆஃப் 28 per unit. இந்த கொஸ்டினில் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளவு சேல் பண்ணணும், ₹28 ஒரு யூனிட்டுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும்னான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 100x சேல்ஸ், 100x ஒரு யூனிட்டுக்கு 100 ருபீஸு. நம்பர் ஆஃப் யூனிட்ஸு எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். சேல்ஸ் 100x, வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு, ஒரு யூனிட்டுக்கு 60, அந்த 60% டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எடுக்கிறோம். ஸோ இந்த 60%, அப்போ இது வேரியபிள் காஸ்ட்டு. அண்ட் ஃபிக்ஸடு காஸ்ட் எவ்வளவு, 3 lakhs. இப்போ சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட்டு போட்டோம்னா ப்ராஃபிட் இருக்கணும். ப்ராஃபிட் ஒரு யூனிட்டுக்கு 28x இருக்கணும். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணினா நமக்கு என்ன ஆன்சர் வருது, x = 25,000. ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸு 25,000 யூனிட்ஸு அப்படிங்கிறது நமக்கு இங்கே வருது. பட் இந்த கொஸ்டினில் எல்லாருமே ஆன்சர் இதோட நிப்பாட்டியிருப்பாங்க. பட் இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா இங்கே வேரியபிள் போர்ஷனில், அதாவது செமி வேரியபிளில் வேரியபிள் போர்ஷன் ₹2 இங்கே வந்துருச்சு. பட் ஃபிக்ஸடில் நமக்கு அமௌண்ட்டு 3 lakhs மட்டும் தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இப்போ ஒவ்வொரு அடிஷனல் 18% இன்க்ரீஸ் இன் கெப்பாசிட்டி இருந்ததுன்னா அங்கே செமி வேரியபிள் ஓவர் ஹெட்ஸில் 22,800 இன்க்ரீஸ் ஆகும்னு ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்து அந்த செமி வேரியபிள் போர்ஷனையும் ஆட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் யூனிட்ஸை நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 25,000ங்கிறது நமக்கு இப்போ இருக்கிற லெவலை வச்சு பார்க்குறப்ப தெரியுது. இந்த 25,000 யூனிட்ஸுக்கு கெப்பாசிட்டி லெவல் என்னென்னு பார்ப்போம். 18,000 யூனிட்ஸ்னால் 50% கெப்பாசிட்டி. இப்போ 50% by 18,000 யூனிட்ஸ் இன்ட்டு 25,000 யூனிட்ஸ்னு போடுங்க. எத்தனை பர்சன்டேஜ் கெப்பாசிட்டி இந்த 25,000 யூனிட்ஸுக்கு, 69.44% வருது. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 50லேருந்து 19.44% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இதை 18 வச்சு பார்த்தோம்னா 2 times 18 அப்படிங்கிறது நமக்கு வரும். ஏன்னா 18 + 1.44ன்னு வருது. அப்போ 18% அப்படிங்கிறதுல இங்கே 2 times இங்கே கேல்குலேஷனில் நம்ம கன்சிடர் பண்ணணும் செமி வேரியபிளை. ஸோ இப்போ இங்கே கண்டுபிடிச்ச இந்த ஈக்குவேஷனில் 12x = 3 lakhs அப்படின்னு வச்சுருக்கோம்ல, இந்த பாயிண்டில் அப்படியே ஃபர்தராக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். 12x = 3 lakhsன்னு இருந்துச்சுல, இதில் ஃபர்தராக என்ன பண்ண போகிறோம், இந்த செமி வேரியபிள் எக்ஸ்பென்சஸை இன்க்ளூட் பண்ண போகிறோம். டியூ டு இன்க்ரீஸ் இன் கெப்பாசிட்டி இது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒவ்வொரு 18%க்கும் 22,800 இங்கே 18 + ஒரு 1.44 இருக்குது. அப்போ அடுத்த செட்டுங்க ஒரு 18 தான் எடுத்துக்கணும். 2 times 22,800 இது செமி வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் இன் லெவல்னு ஆட் பண்ணிக்கிட்டு டோட்டல் காஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். இப்போ 12x மைனஸ் செமி வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா தான் 3 lakhsங்கிறது நமக்கு அந்த ஈக்குவேஷனில் வரும். இப்போ நம்ம போட்டுக்கிறது வந்து ஃபுல்லாக திருப்பி ஃபஸ்ட்லேருந்து போட வேண்டாம்னு இந்த பாயிண்ட்லேருந்தே போட்டிருக்கேன். இதிலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த 12.2x அப்படிங்கிற 12x = 3 lakhs ஃபர்தராக செமி வேரியபிள் எக்ஸ்பென்சஸை இன்க்ளூட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் x = 28,200 யூனிட்ஸ்னு கரெக்டான அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் பண்ணினா தான் உங்களுக்கு மார்க்கு இந்த கொஸ்டினுக்கு கிடைக்கும். இந்த லெவலோட நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா இது ஃபர்தராக இதில் என்ன ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, 18% இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஒவ்வொரு 18% கெப்பாசிட்டிக்கும் 22,800 செமி வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதையும் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது தான் கரெக்டான யூனிட்ஸு எவ்வளவுன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கொஸ்டினை இந்த மாதிரி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் கெப்பாசிட்டிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை கன்சிடர் பண்ணி தான் அக்யூரேட்டாக நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் போடணும். நார்மலான ஒரு ஃபார்முலா இங்கே அப்ளிகபிள் ஆகாது. அந்த நார்மல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி
எவ்வளவு பர்சன்டேஜ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் லெவலில் அது வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபர்தராக செமி வேரியபிளையும் நம்ம அங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும். அடுத்தது தேர்ட் கொஸ்டின். இதில் தேர்ட் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ப்ராஃபிட் கேபிட்டல் எம்ப்ளாய்டில் 25% ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதா இருந்தால் 80% ஆக்டிவிட்டி லெவலில் இருக்குது. அதில் கேபிட்டல் எம்ப்ளாயில் 25% ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னா செல்லிங் ப்ரைஸ் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் செல்லிங் ப்ரைஸ் 100 பெர் யூனிட்னு பார்த்தோம். இப்போ செல்லிங் ப்ரைஸை நம்ம மாற்றி கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா ப்ராஃபிட் மாற்றிருக்காங்கல்ல, கேபிட்டல் எம்ப்ளாயில் 25%ன்னு சொல்லியிருக்காங்க, கெப்பாசிட்டியும் 80% கெப்பாசிட்டி லெவல்னு சொல்லியிருக்காங்க. அதோட கேபிட்டல் எம்ப்ளாய்டு அமௌண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபிக்ஸடு போர்ஷன் 53,85,600, ஒர்க்கிங் கேபிட்டல் போர்ஷன் 20% ஆஃப் சேல்ஸ். இப்போ சேல்ஸில் 20% ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ளஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் ரெண்டும் ஆட் பண்ணால் தான் டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வரும். 80% ஆக்டிவிட்டி லெவலுக்கு எவ்வளவு யூனிட்ஸ்னு ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுவோம். 80% ஆக்டிவிட்டி லெவலில் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளவு? 50% கெப்பாசிட்டிக்கு 18,000 யூனிட்ஸ்னா 80% கெப்பாசிட்டிக்கு 28,800 யூனிட்ஸ். இதுதான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சது. செகண்ட் கொஸ்டினில் நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளவு? 28,800 யூனிட்ஸுங்கிறது 80% ஆக்டிவிட்டி லெவல். இங்கே செல்லிங் ப்ரைஸை ஒய்ன்னு எடுத்துப்போம். ஏன்னா ஏற்கனவே செகண்ட் கொஸ்டினில் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம்ல, அதனால் இங்கே கொஞ்சம் சேஞ்சுக்கு செல்லிங் ப்ரைஸை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் பி ஒய். இப்போ சேல்ஸ் எவ்வளவு? 28,800 யூனிட்ஸு இந்த ஆக்டிவிட்டி லெவலில் இன்டூ செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் ஒய் தான் கண்டுபிடிக்க போகிறோம். சேல்ஸு மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு 60% நம்பர், அதாவது இங்கே வந்து நம்ம இந்த சேல்ஸு மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டுங்கிறது ஒரு யூனிட்டுக்கு டோட்டலாக செமி வேரியபிளும் சேர்த்து வேரியபிள் போர்ஷன் 60 பெர் யூனிட்னு பார்த்துருந்தோம்ல, அதுதான் இன்ட்டு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் போடுறோம் அண்டு ஃபிக்ஸடு காஸ்ட்டு போடுறோம். அண்டு செமி வேரியபிளில் அந்த இன்க்ரீஸ் இன் கெப்பாசிட்டி ஒவ்வொரு 18%க்கும் இன்க்ரீஸ் ஆகிறப்ப 22,800ன்னு பார்த்தோம்ல, இது 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால 45,600. இது செமி வேரியபிள். இது சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் மைனஸ் ஃபிக்ஸட் மைனஸ் செமி வேரியபிள் காஸ்ட். இது என்னது? ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராஃபிட் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? 25% ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டில் இது ஃபிக்ஸடு கேபிட்டல் எம்ப்ளாய்டு, இது ஒர்க்கிங் கேபிட்டல் கேபிட்டல்ங்கிறது 20% ஆஃப் சேல்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. சேல்ஸ் எவ்வளவு? 28,800 யூனிட்ஸ் இன்டூ ஒய். அப்போ இது மொத்தமும் கேபிட்டல் எம்ப்ளாய்டில் ஃபிக்ஸட் போர்ஷன் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெண்டும் சேர்த்து, ஒர்க்கிங் கேபிட்டல்ங்கிறது சேல்ஸில் 20% அண்ட் ஃபிக்ஸட் போர்ஷன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரெண்டையும் ஆட் பண்ணி அதில் 25% தான் ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட்டை 2 ஈக்குவேஷனாக கொண்டு வரோம். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் மைனஸ் செமி வேரியபிள் ஈக்குவல் டு 25% ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணினா செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் 125 rupees அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக பார்த்த உடனே மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் இதில் உள்ளுக்குள்ளே இங்கே ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ட்விஸ்ட்டை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கே நம்ம 2 விதமாக ஆன்சர் பார்த்தோம். டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங்ஸ் போடலாம். அப்படி இல்லைன்னா வேரியபிள் காஸ்ட்டு டோட்டலாக 16 எடுத்து அதிலிருந்தும் நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட்டை கண்டுபிடிக்கலாம். 2 ஆப்ஷன் சொன்னேன். இந்த மாதிரி மார்ஜினல் காஸ்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த மெத்தடை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இதை எழுதுகிறப்ப கிளியராக எதை பேஸ் பண்ணி எந்த அசம்ஷன்ஸை நீங்கள் வச்சு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒர்க்கிங்ஸோட கிளியராக காமிக்கணும். ருபீஸ் எங்கே போடணும், யூனிட்ஸ் எங்கே போடணும், அதெல்லாம் கிளியராக போட்டுருங்க. எதுவுமே இந்த ருபீஸ் சிம்பிளோ யூனிட் சிம்பிளோ இல்லாமல் வெறும்னா அமௌண்ட்டு மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க்கு கிடைக்காது. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் CMFMல ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின். பார்க்குறப்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் அது உள்ளுக்குள்ளே இத்தனை பாயிண்ட்ஸை நம்ம கேர்ஃபுல்லாக கவனித்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இந்த சம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.